பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே திரும்ப ஒரு முறையாக உங்களை யாவரையும் வாழ்த்தி இந்த இரண்டாவது பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளின் செய்தி என்னுடைய தலைப்பு என்னவென்றால், காலையிலே பேசினேன், தேவன் விரும்பும் குடும்பம். ஒரு இப்படிப்பட்ட குடும்பத்தை தேவன் விரும்புகிறார். காலை சொன்னேன், தியானம், டெடிகேஷன், டிக்ளரேஷன், அதாவது ஜெபிக்கிற குடும்பம், அர்ப்பணிக்கிற குடும்பம், ஆண்டவரை எந்த நேரத்திலும் அறிவிக்கிற குடும்பம். எல்லாம் சொல்லுங்கள், ஜெபிக்கிற குடும்பம், அர்ப்பணிக்கிற குடும்பம், எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருக்காக நிற்கிற குடும்பம். அதான் சொன்ன டிக்ளரேஷன், ஜெபிக்கிற, இரண்டாவது அர்ப்பணிக்கிற, மூன்றாவது ஆண்டவருக்காக நிற்கிற. இந்த நாளின் செய்தி என்னவென்றால், தேவன் தேடும் குடும்பம். தேவன் தேடும் ஒரு குடும்பம். தெரிந்த வசனம் எசேக்கியேல் புஸ்தகம் 22 அதிகாரம் 30 வசனம். எசேக்கியேல் 22 அதிகாரம். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். அந்த மனிதன் என்னிடத்தில் ஒரு குடும்பத்தை தேடுகிறேன். தேவன் காலை சொன்னது போல குடும்பங்கள் மூலமாகத்தான் தேசத்தை தேவன் கட்டுகிறார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த வசனம் 128 சங்கீதம். 128 சங்கீதம். அந்த வசனத்தை மனப்பாடமாக சொல்லுவீங்க. கர்த்தருக்கு பயந்து வழிகளில் போதும். அங்கே அந்த வசனத்தை படித்து பாருங்க. அதாவது வழிகள் நடக்கிறவன் எவனோ போதும். அந்த வசனம் ஒருமையில் ஆரம்பிக்கிறது. இட் ஸ்டார்ட் வித் a singular. கர்த்தருடைய வழிகளில் நடிக்கிறவன் அல்ல. சத்தமாக சொல்லுங்கள். இன்றைக்கு நடிக்கிறார்கள் நிறைய பேர். சபையில் வந்த உடனே தூதர்கள், சபையில் வந்த ஏஞ்சல், வீட்டுக்கு போனால் லூசிஃபர். சபைக்கு வந்த உடனே ஹல்லேலூயா ஹல்லேலூயா, வீட்டில் போன உடனே வாடா போடா எல்லாரையுமே. ஆலயத்தில் கிறிஸ்டோஃபர், சர்ச்சில் லூசிஃபர். சர்ச்சில் கிறிஸ்டோஃபர், வீட்டில் லூசிஃபர். இங்கே வந்தவுடனே எல்லாம் ஏஞ்சல் மாதிரி தான். அப்படியே கையை உயர்த்தி இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு. படிக்கட்டு இறங்கின அடுத்த நிமிஷமே சுபாவங்கள் மாறுது. எனக்கு கவனிங்க, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எண்ணங்களின் மாற்றம், சுபாவங்களின் மாற்றம், ஆசைகளின் மாற்றம், விருப்பங்களின் மாற்றம், பாதையில் மாற்றம், பயணங்களில் மாற்றம். ஸ்பீடாக இருக்குதுல்ல, சொல்லுங்கள். எண்ணங்களில் மாற்றம், சுபாவங்களில் மாற்றம், ஆசைகளில் மாற்றம், விருப்பங்களில் மாற்றம், பாதையில் மாற்றம், பயணங்களில் மாற்றம். மாறினங்க மட்டும் ஆமீன்னு சொல்லணும். புரியல? எண்ணங்களில் மாற்றம், சுபாவங்களில் மாற்றம், விருப்பங்களில் மாற்றம். முன்ன வேறு விருப்பம் இருந்துச்சு. புரியுதா உங்களுக்கு? இப்படி ஒரு அரை மணி நேரம், அப்படி ஒரு அரை மணி நேரம் கண்ணாடிக்கு முன்னால். புரியுதா உங்களுக்கு? முன்ன வேறு விருப்பங்கள் எல்லாம் மேட்சாக இருக்கணும். இங்கே ஒரு அரை மணி நேரம், அதில் ஒரு அரை மணி நேரம். உங்களுக்கு இதுதான் தெரியல. ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டில் போட்டிருந்தது, தேவனே அந்த கண்ணாடியில் என் அலங்காரம் உமக்கு பிரியமா. சொல்லுங்கள். பாதைகளில் மாற்றம், பயணங்களில் கூட மாற்றம். முன்பு வாழ்க்கையில் ஏதோ ஒன்றுக்காக போயிருந்தோம், இப்போ ஏதோ ஒன்றுக்காக போகிறோம். இந்த ஐயாலாம் முதல்ல பணம் சம்பாதிக்கணும்னு போயிருப்பார். உண்மையாக போய் ஐயா, இப்போது பயணங்களே மாறி போச்சு, பாதையே மாறி போச்சு. உங்கள் பயணங்கள் மாறும்போது உங்களை யாராவது பாராட்டினாங்களா? உங்கள் பாதைகள் மாறும்போது யாராவது பாராட்டினாங்களா? ஆனால் பரலோகம் பாராட்டியிருக்கோம். கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சும்மா வந்து போகிறது இல்லை. எண்ணங்கள் மாறணும், சுபாவங்கள் மாறணும்,
வார்த்தை மாறணும், பேச்சு மாறணும். ஒன்று சொல்லுங்க கேளுங்க, நல்ல பண்புகள் இல்லாமல் நல்ல வாழ்க்கை இல்லை. நல்ல பண்புகள் இல்லாமல் கேரக்டர் மேக்ஸ் அ மேன். திரும்ப சொல்லுகிறேன், நான் சொல்கிற வார்த்தையெல்லாம் என்னோட சேர்ந்து சொன்னால் சொல்லுங்கள். உயரம் முக்கியம் அல்ல, ஆழம்தான் முக்கியம். இன்றைக்கி எல்லோரும் உயரத்தை தான் பார்க்குறாங்க. ஒருத்தர் கார் வச்சுருந்தாருன்னா, ஒருத்தர் ஒரு BMW, ஒரு இனோவா, ஏதோ ஒரு வண்டி வச்சுருக்கிறார், உடனே அவர் பணக்காரன்னு சொல்லிடுறோம். அது இஎம்ஐன்றது யாருக்குமே தெரியறதில்லை, புரியவே மாட்டேங்குதில்ல. ரைட். உலகத்தில் உயரங்களுக்கு மதிப்பு, பரலோகத்தில் ஆழங்களுக்கு தான் மதிப்பு. உலகத்தில் ஒருத்தர் உயரம், அதாவது உயரம் கட்டடம் இல்லை, கட்டடத்துக்கு கூட தான் பணம், வீட்டில் இருக்கிற பொருள், அந்த எல்லாமே. ஆனால் தேவன் உயரத்தை பார்க்கல. தேவன் ஸ்டீஃபன் தேவகுமாரோட உயரத்தை பார்க்கல, ஸ்டீஃபன் தேவகுமாரோட ஆழத்தை தான் தேவன் பார்க்குறாரு. உலகம் உயரத்தை பார்த்து பழகுது. சின்ன கேள்வி கேட்குறேன், நீங்கள் பழகுறீங்களே, உயரத்தை பார்த்து பழகுறீங்களா இல்லை உங்களுடைய ஆழத்தையும் அனுபவங்களை பார்த்து பழகுறீங்களா? கஷ்டமான கேள்வி. உயரத்தை பார்த்து பழகுறீங்களா இல்லை அவருடைய ஆழங்கள் அனுபவங்களை பார்த்து பழகுறீங்களா? கஷ்டமான கேள்வி இல்லை? என்னங்க, சூப்பர். ஆனால் தேவன் உயரங்களை பார்க்கல. அதில் ஒருத்தர் போட்டிருக்குது, சரி இதை விட்டுட்டேன் பார்த்தீங்களா. இது ஒருமையில் ஆரம்பிக்குது. பயந்து வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன். கவனிங்க, இந்த பாக்கியம் எங்கே தினம் ஆரம்பிக்குது? அடுத்து 2ஆம் வசனத்தில். 2ஆம் வசனம். அப்புறம் அது அடுத்து வீட்டில் சொல்லுங்க. முதலாவது எண்ணில், என் வீட்டில். அடுத்து சபையில், சீயோனில். அடுத்து சபையில். அடுத்து எருசலேமில், பட்டணத்தில். அடுத்து தேசத்தில். புரிஞ்சுங்க, ஆமீன்னு சொல்லணும். புரியல சொல்லுங்கள். எண்ணில், என் குடும்பத்தின் மூலமாய், என் சபையின் மூலமாய், என் பட்டணத்தின் என்னால் சொல்லுங்கள். என்னால் என் வீடு, என் வீட்டால் என் சபை, என் சபையால் என் பட்டணம், என் பட்டணத்தால் என் தேசம். புரிஞ்சுதா? சொல்லுங்கள். எருசலேம், அந்த வார்த்தை இருக்குதுங்களா? எருசலேம் இருக்குதா? சீயோன் இருக்குதா? சீயோன் சபை, எருசலேம் பட்டணம், இஸ்ரவேல் தேசம். அப்போது ஒரு தனிப்பட்ட மனிதனில் ஆரம்பிக்கிற ஆசீர்வாதம் எங்கெல்லாம் இது வரைக்கும் போகுது? கரங்களை உயர்த்தி எங்கே போகுது? முடியும் போது அது பன்மையில் முடியுது. அந்த அதிகாரம் முடியும் போது பன்மையில் முடிகிறது. ஃபஸ்ட்டு பாருங்க, அந்த அதிகாரம் முடிய பன்மையில் முடியுது. வாசிக்க மாட்டீங்களோ? பிள்ளைகளின் போதும் ஆரம்பிக்கும் ஆரம்பிக்குது ஒருமை. முடியும் போது பிள்ளைகளெல்லாம் புரியுதா? ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள்லாம் ஸ்டார்ட் வித் சிங்குலர், என் வித் ப்ளூரல். ஒருமையில் சொல்லுங்கள். எண்ணில் ஆரம்பிக்கிறது, என் வீட்டில், என் சபையில், என் பட்டணத்தில், என் தேசத்தில், என் தலைமுறையில். கரங்களை உயர்த்தி ஆமீன்னு சொல்ல மாட்டீங்களா? அப்போ எங்கே ஆரம்பிக்கணும் ஆசீர்வாதம்? எண்ணில், அப்புறம் என் குடும்பத்தில், அப்புறம் சபையில், அப்புறம் உங்கள் பரமக்குடியில், அப்புறம் இந்தியாவில், அப்புறம் உங்கள் மூலமாய் தலைமுறை தலைமுறை. கரங்களை தட்டி, தேவனே அதற்கு என்னை பாத்திரமாய் மாற்றும். இந்த பிள்ளைகள் கூட சொல்லுங்கள், பாத்திரமாய் மாற்றும். நான் ஒரு 4 ஆண்களை அழைக்க விரும்புகிறேன். 4 ஆண்கள் முன்னாலே வரும்படி அன்பை கேட்கிறேன். 4 ஆண்கள். தமிழே புரிய மாட்டாது. 4 ஆண்கள். ரைட் ரைட், பயப்படாம வாங்கய்யா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட், சரி. வசந்துக்கு போகலாமா? சொல்லுங்கள் எல்லாரும். வயசானவங்களே வராங்க, பரவாயில்ல. 4 பேர் அப்படி நில்லுங்க, பயப்படாதீங்க. ரைட், நில்லுங்க. எல்லாம் சொல்லுங்கள். தேசத்தை அழிக்காதபடி சொல்லுங்கள். நிற்க அடைக்க ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன்.
இங்கே 4 பேர் நிற்கிறாங்க. 4 பேர் இல்லை, 4000 பேர் தேவன் தேடுறார். ஒரே ஒரு காரியம் இது தெரியுமா? சொல்லுங்க, நிற்கும்படியாக திறப்பிலே. அப்படி என்ன தெரியுமா? ஒரு அழிவு, ஒரு நாசம், ஒரு மோசம், ஒரு ஆபத்து. தேவன் சொல்லுகிறார், அந்த ஆபத்தை தடுப்பதற்கு 1000 பேர் தேவையில்லை, ஒரு ஆள் எனக்கு போதும். அது ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், சின்ன பிள்ளையாக இருக்கலாம். என்னுடைய சாட்சி நான் சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய 17வது வயதில் வெள்ளிக்கிழமை மாலையில் என் வீட்டில் பூஜை பண்ணிகிட்டு இருந்தேன். வெள்ளிக்கிழமை மாலை 1970 என் வீட்டில் பூஜை பண்ணிகிட்டு இருந்தேன். பூஜை பண்ணும்போது எங்கள் வீட்டில் நிறைய படங்கள் இருக்கும், சுற்றி படம் தான். எனக்கு அதுக்கு முன்னால் கொஞ்சம் இயேசு பற்றி தெரியும், ஆனால் ஒரே குழப்பம் பின்பற்றுவதில். இயேசுவா அல்லாவிட்டால் இந்த தெய்வங்களா? ஒரு நாளைக்கு 3 முறை கோயிலுக்கு போவேன். ஒரு நாளைக்கு 3 முறை கோயிலுக்கு போவேன். காலையில் போவேன், மத்தியானம் ராத்திரியில் போவேன். ஒரே குழப்பம். இதுக்கு முன்னால் ஒரு நண்பர் மூலமாக இயேசுவை நான் அறிந்து கொண்டேன். ஆனால் பின்பற்றுவதில் ஒரு தயக்கம், பின்பற்றுவதில் ஒரு பெரிய மனப்போராட்டம். ஜாதி, பின்னணி, குடும்பம். ஒரு சின்ன பையன், 7 வயசு பையன் அப்புறம் தான் அந்த பூஜை பண்ணும்போது. அவன் எதுக்கு வந்தான்னா, அவனுக்கு ஒரு தகப்பன் இல்லாத ஒரு பையன், 7 வயசு பையன். அவன் எதுக்கு வந்தான்னா, நான் வந்து அப்போ SSLC முடிச்சுட்டு ஸ்கூலை விட்டு வெளியே வரேன். இவன் அந்த ஸ்கூலுக்கு 6ஆம் கிளாஸ் போக போகிறான். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுக்கு என்கிட்ட வந்தான். சும்மா வந்த பையன் அவன். நான் ரொம்ப அறிவாளின்னு நினச்சி நான் அவனை பார்த்து கேட்டேன், டேய் பூஜை முடிஞ்சு போச்சு, அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணணும். அவனை பார்த்து கேட்டேன், நம்ம இத்தனை சாமி கும்பிட்றோமேடா, இதில் எதிராமையான சாமின்னு. நான் யோசித்தேன் ஏதாவது ஒன்று சொல்லுவான்னு. அப்படி நினச்சி தான் கேட்டேன். அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? இது கூட தெரியாது, இவ்வளோ பெரிய ஆம்பளையாக இருக்கிறேன்னா. 7 வயசு பையன் சொல்வதெல்லாம் உண்மை. உனக்கு தெரியுமாடா அண்ணே? தெரியும்ண்ணா. சொல்லுடா அண்ணே. சொன்ன அடிப்பேன்னா. அடிக்கலாம் மாட்டேன். சத்தியமானு கேட்டான். சத்தியம் சொன்னேன். அவன் தான் சொன்னான் இயேசு கிறிஸ்து அப்படின்னா. நான் கேட்டேன், உனக்கு யாரா சொல்லி கொடுத்ததுன்னு கேட்டேன். யாரா கிறிஸ்தவ? அதெல்லாம் யாரும் சொல்லி கொடு, எனக்கே தெரியும்னு சொல்லிட்டு போயிட்டான். பாலகர் வாயினாலே துதி உண்டாக்கும் தெய்வம். 53 ஆண்டுகள் ஆனது. அந்த பையனை நான் மறக்கவே இல்லை. அம்மா நம்புறீங்களாம்மா? 6ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்தான். அப்போ யோசித்து பாருங்கள், அந்த பையன் இன்றைக்கி நான் மறக்கலை. நீங்கள் சின்ன பிள்ளைகள், நீங்களும் யாரோ ஒரு வாழ்க்கைக்கு மாற்றத்துக்கு காரணமாக இருக்க முடியும். நம்புறீங்களாம்மா? ஒரு சிறு பெண் இருந்தாள், நாகமான் வாழ்க்கையை மாற்றி அமைத்தாள். ஒரு சிறு பையன் இருந்தான், 5000 பேருக்கு அவன் ஆகாரம் கொடுத்தான். அப்போ சிறியவங்களையும் கர்த்தர் பயன்படுத்த முடியும். பிள்ளைகளே ரொம்ப நேரம் நிற்கிறாங்க, ஐயா வயசானவங்க. ஐயா நீங்களாம் நிற்கிறது ரொம்ப வருத்தமாகுது எனக்கு. ரைட். ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் யாரை தேடினார்? யாரை தேடினார்? 22ஆம் அதிகாரம். யாரை தேடினார்? முதலாவது யாரை தேடினார் தெரியுமா? அவர் 25ஆம் வசனம். வார்த்தை மட்டும் சொல்றேன், 25 போதும். அடுத்து யாரை தேடினார்? ஆசாரியர்களை தேடினார். ஆசாரியர்கள். அடுத்து யாரை தேடினார்? பிரபுக்களை தேடினார். பிரபுக்களை தேடினார். சொல்லுங்க, தீர்க்கதரிசி. சத்தமாக சொல்லுங்க. ஆசாரியர், பிரபுக்கள். பழைய ஏற்பாட்டில் 2 ஊழியங்கள் உண்டு. ஐயா நீங்கள் இப்படி இல்லைங்க, என்ன பாருங்க, என்னையே பாருங்க, என்ன பார்த்து பாருங்க, என்ன திரும்பிங்க, நல்லா திரும்புங்கய்யா. ரைட். கையில் பைபிள் வச்சுக்கிறீங்களா? பைபிள் இல்லையா? அவருக்கு ஒரு பைபிள் கொடுங்க. சரி. இவருக்கு பெயர் ஆசாரியர். சொல்லுங்க, அவர் பேர் என்னன்னு தெரியல. ஈசாக்கு ஆசாரியர். ரைட். 2வது அங்கே இன்னொருத்தர் இருப்பார். பழைய ஏற்பாடு 2 ஊழியங்கள் இருந்துச்சு. ஒன்று தீர்க்கதரிசி. நீங்கள் அங்கே பாருங்கய்யா, உங்கள் கையில் பைபிளே கிடையாது. ரைட், அங்கே வச்சுட்டீங்க. ரைட், சரி. இவர் ஊழியம் என்ன? இவர் யாருங்க தம்பி? போடுறீங்களா? அந்த 4 பேர் போடுறீங்களா தம்பி? 4 பேர், 4 பி போடுறீங்களா? ரைட். சொல்லுங்கள், எப்படி தெரியும்? என்னையே பாருங்கய்யா. சொல்லுங்கள், தீர்க்கதரிசி. இவர் ஊழியம் என்னவென்றால், பழைய ஏற்பாட்டில் அன்றைக்கு தேவன் மனிதனோடு நேரடியாக பேசுவதில்லை, தீர்க்கதரிசியின் மூலமாக தான் பேசுவார். என்னை கவனியுங்கள். தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டு மனிதனுக்கு சொல்லுவார். தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை கேட்டு
தேவனுக்கு வாய் இவர் தான். ஏதாவது உனக்கு தெரியணுமா இவர் தான் போகணும். இவர் கேட்பார், ஆண்டவரே இந்த பையனை கல்யாணம் பண்ணலாமா, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாமான்னு. இவர் தான் சொல்லுவார் எல்லாம். இவர் சொல்கிறது தான் வாக்கு. யார் இவர்? பேர் என்ன? அவர் பேர் என்னன்னு கேட்டேன். ஈசாக்கு தீர்க்கதரிசி. உங்களுக்கு சிரிப்பாக்குதா? 24 மணி நேரமும் அவர் முகம் எங்கே தான் இருக்கும்? தேவனை பார்த்துனே இருக்கும். அப்போ தேவன் பேச வேண்டும் என்றால் யாரோடு பேசுவார்? இவர் மூலமாக தான் பேசுவார். இவர் மூலமாகத்தான் மனிதனோடு பேசுவார். அப்போ தேவனுக்கு ரொம்ப நெருக்கமானவர். சொல்லுங்கள், தேவனுக்கு ரொம்ப நெருக்கமானவர். இவரை கையில் போட்டுக்கணும். ஏன்னா இவர் என்ன சொல்கிறாரோ அதுதான் அன்னைக்கு. அதை மீறி செஞ்சீங்கன்னா செத்தான். ரைட். ஆரோனோட 2 குமாரர்கள் என்ன ஆனாங்க? தேவ சமூகத்திலே செத்து போயிட்டாங்க. என்னையா? ஆரோனோட 2 குமாரர்களுமே. ரைட், அது பின்னால் வந்துடுறேன். இப்போ இவர் ஒருத்தருக்கிறார். நீங்கள் ஜனங்களை பாருங்கள். இப்போது உங்கள் குறைகளை சொல்லணும்னா உங்கள் பாவங்கள், உங்கள் ஜபங்களை சொல்லணும். இப்படி தான் சொல்லணும். 24 மணி நேரமும் இவர் பாவங்களுக்காக, மக்களுக்காக பரிந்து பேசுகிறவர். என்ன கவனிங்க, தேவன் சொல்லுவதை கேட்டு மனிதனுக்கு சொல்லுவார். இவர் தீர்க்கதரிசி. இவர் மனிதன் சொல்லுவதை கேட்டு தேவனுக்கு சொல்லுவார். ஆண்டவரே, அந்த எஸ்தர் அம்மாவுக்கு இந்த பிரச்சனை, மேரி அம்மாவுக்கு இந்த பிரச்சனை, தேவாசீர்வாதத்துக்கு இந்த பிரச்சனை, புரியலைங்களா? இந்த பாஸ்டர் ஐயாவுக்கு ஒரு பிரச்சனை, இவர் தான் சொல்லணும். இவர் கேட்டு யார் சொல்லுவார்? தேவன் இவரை நம்பி இருக்கிறார், மனிதர்கள் இவரை நம்பி இருக்கிறார்கள். இவருக்கு என்ன பேர்? இவர் பேர் ஜோசப் ஆசாரி. அந்த நகை பண்ணுற ஆசாரி இல்லை, தேவனுக்கு ஊழியம் செய்கிற ஆசாரி. தேவன் இவரை நம்பி இருக்கிறார், ஜனங்கள் நம்பி இருக்கிறாங்க. இவர் என்ன பண்ணார் பார்த்தீங்களா? இவர் என்ன பண்ணார்? 23 என்ன பண்ணார்? 23 படிப்பாப்பா. என்னங்க? 23 சார் 25 சார் 25 தம்பி. அதில் உள்ள தீர்க்கதரிசிகள் கர்ஜிக்கிற சிங்கம். இவர் யாருங்க? அந்த அமைதியாக இருக்கிறார். இவர் மனைவி இருக்காங்களா? ரைட். உங்கள் விசுவாசிக்கு இருக்காங்களா? பிள்ளைகள் இருக்காங்க. ஆனால் நான் சொல்லலை, தேவன் சொல்கிறாரு. கர்ஜிக்கிற சிங்கம். அடுத்து இறை கவுகிற ஆத்துமாக்களை இறை கவுகிற ஆத்துமாக்களை பட்சிக்கிறார். திரவியத்தையும் விளைந்த பொருட்களையும் வாங்கிக் கொள்ளுகிறார்கள். அவர் நடுவே நான் அநேகரை விதவைகள் ஆக்குகிறார்கள். யாருடைய குற்றச்சாட்டு? யாரை பற்றி? நீங்கள் அவர் எப்படி நம்புறீங்க? பேசினே இருக்கிறார். ஆனால் இவரை பற்றி அவர் எப்படி சொல்கிறாரு? நம்பர் 1 கர்ஜிக்கிற சிங்கம். ஐயா, இது உங்களை பற்றி இல்லை, என்னை பற்றி தான். கோச்சிக்காதீங்கண்ணே, நான் தான் அது தீர்க்கதரிசி. ரைட். அப்புறம் திரவியத்தையும் விலையுயர்ந்த பொருட்களையும், புரியுதா உங்களுக்கு? ரொம்ப காஸ்ட்லி. ஏன்னா மக்கள் நிறைய கொட்டுறாங்க இவர்கிட்ட போய். ப்ராஃபட்டிக் மினிஸ்ட்ரி இஸ் அ ப்ராஃபிட்டபிள் மினிஸ்ட்ரி. இங்கே இன்னைக்கு சாயங்காலத்தில் என் பேரை போட்டு திரும்ப வரம் பெற்றவர் போட்டிருந்தீங்கன்னா க்யூவில் நிற்பாங்க ஜனங்க. நான் 8 மணி தான் 10 மணி தான் நான் சென்னைக்கே போவேன். ரைட், புரியுதா உங்களுக்கு? ரைட். அடுத்து இவரை பற்றி சொல்கிறாரு. அதாவது இவர் அநேகரை எப்படின்னு தெரியாது. அப்போ தேவன் சொல்கிறார், இவரை பற்றி ரொம்ப துக்கப்படுறாரு. அதனால் இவர் யாருங்க? இரவும் பகலும் இவருடைய முகம் எங்கே தான் இருக்குது? அவருக்கே அந்த கதினா உங்களுக்கு என்ன கதி? ஒரு கொஞ்சம் ஜபம், ஒரு குருவி ஜபம், ஒரு காக்கா ஜபம், என்ன புரியுதா உங்களுக்கு? தூக்கத்திலே ஒரு ஜபம், 2 தலையணை பக்கத்தில், அண்டர் த ஃபேன், ஆன் த சோஃபாவில் ஜபம். இவர் எப்படி 24 மணி நேரம் எங்கே தான் இருக்கிறார்? கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, அப்படி தள்ளி நில்லுங்க, மக்கள் தெரியல. ரைட். அங்கே தேவனை அங்கே இவரை வசனத்தை பாருங்கள். ரைட். இவர் தான் நம்புகிறோம். இது என்னுடைய தேவையை தான் சொல்ல முடியும். இவர் தான் என்னுடைய குறைகளை, என் குற்றங்களை. இவர் என்ன பண்ணுறாரு தெரியுமா? இவர் என்ன பண்ணுறாரு? 26 ரொம்ப கொடுமை இல்லை?
இவர் தொழிலுக்கும் இவருக்கும் சம்பந்தமே இல்லை. அடுத்து பரிசுத்தம் உள்ளதற்கும் அதாவது வெயிட்டாக கொடுத்தானா அவனை ஆஸ்வதிப்பார், லைட்டாக கொடுத்தானா அவனை சபிப்பார். கவர் கொடுத்தானா அவனை ஆஸ்வதிப்பார். அவன் கவரே இல்லாமல் வெறும் கையை நான் வந்தால் உங்களுக்கு கவர் கொடுத்தா 10 நிமிஷம் ஜபம், கவரே இல்லைன்னா 5 நிமிஷம் ஜபம். புரிய மாட்டேங்குது. இவர் என்ன பண்ணுறாராம், அதாவது கண்களை மூடிக்கொள்ளுகிறார்கள். அவர் நடுவிலே நான் யாரை நம்பினார் ஆண்டவர் முதல்ல? அவர் என்ன கொடுத்துட்டார்? அவர் என்ன கொடுத்தார் இப்போ ஆண்டவருக்கு? நீங்களே சொல்லுங்கள். இவரை நம்பினார். இவர் என்ன பண்ணுறாரு? யாரை கணயனம் பண்ணுறாரு? கவனிங்க, இந்த ஊழியத்துக்கு வர்றதுக்கு நிறைய தகுதிகள் வேணும். ஆசாரிய குடும்பத்தில் பிறக்கணும், லேவி குடும்பத்தில் பிறக்கணும், ஆரோட வம்சமாக இருக்கணும், பரிசுத்தம் பண்ணணும், உடைகளை மாற்றணும், வஸ்திரம் பண்ணணும், நசரைய விரதம் இருக்கணும், இத்தனை இருக்கணும். இத்தனை இருந்தும் இவங்க எப்படி இருக்கிறாங்க? புரியுதுங்களையா? இப்போது இவர் அவுட் ஆகிட்டார். பக்கத்தில் ஒருத்தர் இருக்கிறார், அவருக்கு ரொம்ப நாள் விசுவாசி. அவர் இந்த சபை ஆரம்பித்து முன்னாலே அவர் விசுவாசியாக இருக்கிறார். பிரபுக்கள் படிங்க. பிரபு என்னங்க சொல்லுங்கள்? பிரபுன்னு சொல்லுங்கள். தம்பி அந்த பி போடுக்கலாம். பி பிரபு. இவருக்கு என்ன பேர்? ரொம்ப வசதியாக இருக்கிறார். பார்த்தா வசதியாக தெரியல. இவர் பார்த்தா சொந்த வீடு வச்சுக்கிறீங்களா? கடை காடு வீடு மட்டும்தான் இருக்குது. பிரபு தான் நீங்கள்ல? ரைட். அவரால் தான் பிரபு ஆனார். ஒத்துக்கிறீங்களா? அவரால் தான் மன்னிக்கணும், பிச்சைக்காரனாக இருந்து பிரபு ஆகிட்டார். ஆனால் இப்போ அதை மறந்துட்டார். அவர் என்ன பண்ணுறாரு? இவருக்கு நம்மளை யார் உயர்த்தினா, நம்மளை யார் இன்றைக்கி இந்த நிலைக்கு கொண்டு வந்தார்னு மறந்துட்டார். அவர் நோக்கம் என்னது? எல்லாம் ஃபுல்லாகவே இப்போ என்னங்க வரும் காசே தான் கடவுளடா. இவர் யார்? இவருக்கு என்ன பேர்? இவர் பேர் என்ன? அது போதுமா? அவருக்கு போதும் இல்லை? அது போதுமா போதாதா? ஊழியம் பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம், 4 பேர் நான் சுவிசேஷம் சொல்லலாம். ஆனால் விட்டார். இப்போ என்ன பண்ணின்னுக்கிறாரு? நாளைக்கு உங்களை போய் கிண்டல் பண்ண போகிறீங்க வெளியே போய். உதாரணத்துக்கு தான் சொன்னேன். ரைட். இவர் என்ன பண்ணுறாரு சொல்லுங்கள்? இவரால் நொந்து கொள்ளப்பட்டார், இவரும் நொந்து கொள்ளப்பட்டார், அவரும் யாரைத்தான் நம்புவதோ? இப்போ 3 பேர் என்ன பண்ணிட்டாங்க ஆண்டவரை? ஒருத்தர் ஐயா நிற்கிறார். அவர் யார் தெரியுமா? அவங்க தான் நம்மளை மாதிரி ஆட்கள். இப்போ தேவன் சொல்கிறாரு, இவரை நம்புறாராம். கை தட்டுவோம். இவர் யார் இல்லை? தீர்க்கதரிசி இல்லை, ஆசாரி இல்லை, பிரபு இல்லை. அவர் யார்? சத்தமாக சொல்லுங்கள். சாதாரண சொல்லுங்கள் எல்லாரும். ஒரு பெரியவர். உங்களை நம்புறாரியா? உங்களை தேடுறாரு. சொல்லுங்கள். அப்போ இவங்க அத்தனை பேர் என்ன பண்ணிட்டாங்க இவரை? சத்தமாக சொல்லுங்கள். இவரை நம்பி தேவன் ஒரு பெரிய ஊழியம் கொடுத்துருக்கிறார். சொல்லுங்கள். என்னை நம்பி ஒரு குடும்பம், ஒரு பிள்ளைகள், ஒரு கணவன், ஒரு மனைவி. கவனிங்க, ஒரு தாயாக இருப்பது பெருமை, மனைவியாக இருப்பது பெருமை, தேவனுடைய பிள்ளையாக இருப்பது பெருமை, ஒரு மாமியாராக இருப்பது பெருமை, ஒரு பாட்டியாக இருப்பது பெருமை. அதெல்லாம் சொல்லுங்கள். அந்த பெருமையை சொல்லுங்கள், இழக்க மாட்டேன். கை நீட்டி சொல்லுங்கள். மனைவியாக இருப்பது பெருமை, தாயாக இருப்பது பெருமை, மாமியாராக இருப்பது கொடுமை. எல்லா மாமியாரும் அப்படி இல்லை, ஒரு சில மாமியார் தான். சொல்லுங்கள். பெருமை. பாட்டியாக இருப்பது, தேவனுடைய பிள்ளையாக இருப்பது, அதை விட பெருமை. இந்த பெருமை அத்தனையும் என்ன பண்ணிட்டாங்க 3 பேருமே? அப்போ தேவனோட துக்கப்பட்டிருப்பார். புரியுதா உங்களுக்கு? இப்போ உங்களை நம்பி ஒரு பொறுப்பை தரார் ஆண்டவர். நான் சொல்ல வந்தேன், அதான் குடும்பம்.
என்னை நம்பி ஒரு குடும்பத்தை கொடுத்தார். திரும்ப திரும்ப எங்கோ நான் வாழ்ந்தேன், அழியாமல் அடைந்தேன். யோசித்து பாருங்களேன், நீங்கள் இங்கே உட்கார்ந்து இருக்கிறதே பெரிய ஆசீர்வாதம், இதை சுமக்கிறதே பெரிய ஆசீர்வாதம், கையை உயர்த்தி அவர் ஆராதிக்கிறது பெரிய ஆசீர்வாதம், அவரை பாடுவதே ஒரு ஆசீர்வாதம். இது மேலே என்ன வேணும்? அம்பானிக்கு மனைவியாக இருக்கணுமா? எனக்கு அம்பானிக்கு மனைவியாக இருக்கணும் கேட்டேன். ஐஸ்வர்யாவுக்கு புருஷனாக இருக்கணுமா? அம்பானி யாருன்னு தெரியல. ஐஸ்வர்யாவுக்கு புருஷனாக இருக்கணும் தேவையில்லை. ஐஸ்வர்யாவுக்கு புருஷனாக இருக்கிறத விட ஆணுடைய பிள்ளையாக இருப்பது ஆசீர்வாதம். சொல்லுங்கள், அம்பானியின் மனைவியாக இருக்கிறத விட இன்னத்தை இருந்தாலும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா இருந்தாலிட்ட ஒரு பட்டு போட கூட வாங்கி தர முடியல. ஹலோ, அதெல்லாம் முக்கியம். ஆண்டு பாருங்கள், உங்களை இந்த நிலை கொண்டு வந்தாரே. சொல்லுங்கள், நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம், என் படிப்பு எம்மாத்திரம். இந்த 3 பேர் அப்படி கொண்டு வந்தார். இவர் யாரை கொண்டு வந்தார்? இவரை ஆசாரியர், அவரை புரியுங்களா? பிரபு, எல்லாத்துலேயும் பிரபு அவர். அப்படி உண்மையாக போய் நான் சொல்கிறதெல்லாம். உங்கள் குடும்பத்தை வந்துக்கிறாங்களா? ரைட். பிள்ளைங்களாம் இருக்காங்க. எங்கள் அப்பா மகா பிரபு, ஆனால் துட்டு தான் கொடுக்க மாட்டார். இப்போ சொல்லுங்கள், தேவன் நம்பினால் அந்த நம்பிக்கைக்கு கவனிங்க, இந்த 3 பேரையுமே தேவன் ஒரே ஒரு குறிக்கோளுக்காக, அந்த பாயிண்ட் 2 போகிறீங்களா தம்பி? ஃபார் த நேஷன், தேசத்திற்காக, நித்தியத்திற்காக, பரலோக எல்லாம் சொல்லுங்கள். இந்த 3 பேருமே என்ன பண்ணிட்டாங்க? இப்போ தமிழில் புரியல, பரவாயில்ல சொல்லுங்கள். 3 பேருமே தேவனை ஏமாற்றினார்கள். இப்போ இவர் பேரை சொன்ன ஆண்டவர் சந்தோஷப்பட துக்கப்படுவாரா? என்னங்க, இவர் பேரை சொன்னா அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளி கொண்டு வந்தார் ஆசாரியனாய். ஆரோன் குடும்பத்தில் பிறக்கிறது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், அது லேவி குடும்பத்தில் பிறப்பது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், ஆண்டவருக்கு ஊழியம் செய்வது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். ஆமீன். நான் ஒன்று சொல்ல நம்புகிறேன், உங்கள் வீட்டில் அட்லீஸ்ட் ஒரு பிள்ளையாக ஊழியத்து கொடுங்க. எஸ்பெஷலி பாஸ்டருக்கு சொல்லுறேன், பாஸ்டர்களுக்கெல்லாம். வக்கீல் பையன் வக்கீலாக வரான், டாக்டர் பையன் டாக்டராக வரான், இன்ஜினியர் பையன் இன்ஜினியராக வரான், பாஸ்டர் பையன் கட்டாயம் பாஸ்டராக வரணும். அவன் வரமாட்டான், நீ தான் மோட்டிவேட் பண்ணணும். ஜெபிங்க, கர்த்தர் அவனை எப்படியா அவன் கொண்டு வந்துடுவார். இன்றைக்கும் வித்தியாசமாக இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் வரும் அவனே இதே பலிபீடத்தின்னு கர்த்தருடைய வார்த்தையை பேசுவான். நீங்கள் விரும்பாத ஒன்றை தேவன் செய்ய மாட்டார். விரும்புங்க, ஆண்டவரே என் பிள்ளை ஊழியக்காரனாக வரணும். நான் 38/70 அன்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்தேன். 38/1970 அன்னைக்கு தான் எடுத்தேன். சிஸ்டர் சாராள்னு ஒரு ஜமாதான் ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. அவங்க தான் அந்த பேர் வச்சாங்க. என் வீட்டுக்கு வந்த அன்னைக்கு அந்த நிமிஷமே வீட்டுக்கு ஒரு 5:30 மணிக்கு வந்தேன். மத்தியானம் 10 மணிக்கு ஆரம்பிக்கும் சர்வீஸ், 4 மணிக்கு முடியும். தரை தான், மேலே கூரை தான், ஒரு ட்ரம்மு தான், ஒரு டேம்பரின் தான். தெரியுமா தம்பி? பார்த்துருக்குறீங்களா? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? ரைட். ஜபத்தில் இருக்கிறீங்களா? ரைட். அப்போது 4:30 மணிக்கு வந்தேன். வந்தவுடன் செஞ்ச முதல் வேலை என் நோட் புக்கில், என் டெக்ஸ்ட் புக்கில், அப்போ நான் பியூ பண்ணிட்டுருக்கிறேன், அப்போலாம் பியூசி இருக்குது, என்னுடைய எல்லாத்துலேயும் பாஸ்டர் ஸ்டீஃபன் தேவகுமார் எழுதிட்டேன். அப்படின்னு என்னன்னே தெரியாது எனக்கு. பாஸ்டர் நான் என்ன அப்படிலாம் ஒன்றும் தெரியாது, பேர் மறந்து போயிடுச்சு. அதனால் எழுதிட்டேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, என் வீட்டு சவத்தில் கூட எழுதிட்டேன். எங்கள் அம்மா அப்பா படிக்க தெரியாது, அதனால் பாஸ்டர் ஸ்டீஃபன் தேவகுமார் எழுதிட்டேன். அப்படியே கர்த்தர் மாற்றிட்டார். சரி, இவங்க 3 பேர் அனுப்பிச்சிடலாம் போங்க ஐயா, நீங்கள் அப்படி இருக்கக்கூடாதுன்னு நான் ஜெபம் பண்ணுறேன், புரியுதா? ரைட். இப்போ இவர் யார் தெரியுமா? இவர் யார்? இவர் சாதாரண, ஆனால் இவரை கர்த்தர் நம்புகிறார். சரி, ஒரு மனுஷன், சத்தமாக சொல்லுங்கள், படிப்பில்லை, அறிவில்லை, அனுபவம் இல்லை, ஆங்கில புலமை இல்லை, ஒன்றுமே இல்லை, ஆனால் தேவன் நம்புகிறார். கைதட்டி ஆமேன்னு சொல்லுங்களேன். உங்களை நம்புகிறாரியா? உங்களை நம்புகிறார். அவங்க 3 பேரும் செய்யாத ஒன்று உங்களால் செய்ய முடியும். அவர் சொல்கிறாரு, தேடினேன் ஒருவனையும். யோசிச்சு பாருங்க, இந்த நாள் என்னுடைய செய்தி அதுதான். இன்னைக்கு ஐயா உட்காந்துருங்க, எல்லாம் கரங்க சொல்லுங்கள், தேவனே அந்த மனுஷன் நான் தான். சொல்லுங்கள், 2 சொல்லுங்கள், 2 வார்த்தை சொல்லுங்கள், தேடும் ஆண்டவர். சத்தமா, படிப்பாளியை, பணம் படைத்தவரை, ஆங்கிலம் புரிந்தவரை, அப்படியா? இல்லை,
ஒன்றுமே அதில் ஒரு வார்த்தை போட்டு, ஒரு மனுஷன். என்னங்க அவனுடைய தகுதி என்ன? அவன் தகுதி என்ன சொல்லுங்க? என்னில் ஒரு தகுதியும் இல்லை. உங்களோட பேசுகிற எனக்கு ஒரு தகுதியுமே இல்லை. நான் இறையர் கல்லூரியே படிக்கலை, பைபிள் ஸ்கூல் வாசலே காலை வைக்கலை. ஆனாலும் தேவனை ஊழியை நான் மாற்றினார். சொல்லுங்க, தேவன் தேடும் மனிதன், தேவன் தேடும் குடும்பம். நீங்கள் ஜெபிங்க, ஆண்டவரே என் வீட்டில் இருந்து ஒரு ஆசாரியன் வரணும், என் வீட்டில் இருந்து ஒரு தீர்க்கதரிசி எழும்பணும், என் வீட்டில் இருந்து ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற ஆவிக்குரிய வரங்களை பெற்ற ஒரு பிரபு ஏற்படணும். பிரபு என்று சொல்லுவது மேன் வித் ரிச்சஸ். நான் சொல்லுகிற அந்த பிரபுவல்ல, வசனங்களிலே கிருபையிலே தேர்ச்சி பெற்ற ஒரு பிள்ளையை என் வீட்டில் இருந்து எழுப்புங்க ஆண்டவரே. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அது எங்கே ஆரம்பிக்கணும்? 128ஆம் சங்கீதம் ஒருவனில். எங்கே 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 அது எங்கே ஆரம்பிக்குது? அடுத்த வசனம் வீட்டில். அப்புறம் எங்கே போகணும்? சபைக்கு. அப்புறம் பரமக்குடியில். அதுக்கு பிறகு தேசம் எங்கும். கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், தேவனே என் வீட்டில் என் பிள்ளையின் மூலமாய், என் கணவன் மூலமாய், என்னுடைய உறவு, என் சொந்தங்கள் மூலமாய், இதே பரமக்குடியில், இதே இந்தியாவில் என் பிள்ளைகள் நமக்கு பெரிய ஊழியக்காரனாக வரணும். இன்னொரு டிஜிஎஸ்ஸாக, ஆமீன், இன்னொரு மோகன் சி லாசரஸாக, இன்னொரு ஃபாதராக வர முடியும். நம்புறீங்களா? ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? நான் ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்தேங்க, இதை விட சின்ன கிராமம். 53ஆம் ஆண்டு ஒரு சின்ன கிராமம். இன்றைக்கி வரைக்கும் நான் பிறந்த ஊரில் டீ கடை இல்லை. நான் இது வரைக்கும் 42 நாடுகளிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்திருக்கிறேன். ஒரே கூடுகையில் 32,000 பேருக்கு பேசியிருக்கிறேன். அந்த வசனம் படிச்சிங்களா? தேவன் ஒரு மனிதன். அதில் ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் போட்டிருக்காரா? ஏதாவது அந்த முன்னுரை, அதாவது ஏதாவது அதனுடைய தகுதி போட்டிருக்காரா? என்ன போட்டிருக்குது? ஒரு சத்தமா, பட்டணமா, கிராமமா, படித்தவரா, படிக்காதவரா, ஏழையா, பணக்காரனா, கருப்பனா, வெள்ளையா, யாரும் இல்லை. அவர் தேர்ந்த ஒரே ஒரு மனுஷன். என்ன சொல்லுங்க? இதோ ஆண்டவரே. சத்தமாக சொல்லுங்க. திரும்ப சொல்லுகிறேன், மன்னிக்கணும். பிறந்தேன், வளர்ந்தேன், பிள்ளைகளை பெற்றேன், மரித்தேன். அது வாழ்க்கை அல்ல, அது ஆடு மாடு கூட செய்து. பிறந்தேன், வளர்ந்தேன், பிள்ளைகளை பெற்றேன், சம்பாதித்தேன், மரித்தேன். அது ஆடு மாடு கூட செய்து. வாழும் காலங்கள் கொஞ்சமாக இருக்கலாம், ஆனால் வாழப்போகிற நாட்கள் அதிகம். சொல்லுங்க எல்லாரும், வாழ்க்கை குறுகினது, நித்தியம் நீளமானது. 2 கை வச்சு சொல்லுங்க, நித்தியம் நீளமானது. சத்தமாக சொல்லுங்க, வாழ்க்கை குறுகினது, நித்தியம் நீளமானது. இந்த வாழ்க்கை ஒழுங்காக இல்லைன்னா அந்த வாழ்க்கை ஒழுங்காக இருக்காது. நம்புறீங்களா? இந்த வாழ்க்கை ஒழுங்காக இல்லைன்னா இதுதான் ஒத்திகை. புரியுதா உங்களுக்கு? அது அரங்கேற்றம். இந்த அரங்கம் சரியில்லைன்னா அரங்கேற்றம் சரியாக இருக்காது. எத்தனை பேர் புரியுது தெரியல. எல்லாம் பிள்ளைகள்லாம் சொல்லுங்கள், பிள்ளைகள் ஹலோ, விரும்புங்க. ஆண்டவரே, நான் இன்னொரு கேத்ரின் குல்மான், இன்னொரு ஜாய்ஸ் மேயர், யாரோ ஒரு வேத ஒரு தெபோராளை போல, ஆண்டவரே ஒரு துர்க்காளை போல, ஒரு ஆக்கில்லா பிரிஸ்கில்லா குடும்பங்களை போல, ஒரு லோவிசாலை போல, இந்த சின்ன ஒரு எஸ்தரை போல வளரணும். எதற்கு அந்த வாசம் இருக்குது? படிக்கணும், கல்யாணம் பண்ணணும், பிள்ளைகளை பெறணும், செத்து போகணும். இந்த பைபிளில் மெத்துசலாம் ஒருத்தர் தான் 969 வருஷம் வாழ்ந்தான். எத்தனை வருஷம்? அவனை பற்றி 2 வார்த்தை, பிள்ளைகளை பெற்றான், மரித்தான். இது வாழ்க்கையா? பிள்ளைகளை பெற்றான். ஏன் படிச்சிருக்கீங்களா? எனக்கு மெத்துசலாம் பற்றி பேசியிருக்கீங்களா? பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை. 33 ஆண்டு காலம் வாழ்ந்த இயேசு எல்லா பக்கங்களிலும் பேசப்படுகிறார். ஆதியாக முதல் வசனம், ஆதியிலே தேவன். மத்தேயு 1ஆம் அதிகாரம் கிறிஸ்துவின் பிறப்பின் விவரம் முடிக்கும் போது ஆமேன் இயேசுவே வாரும். கை தட்டி ஆமேன்னு சொல்லணும் கர்த்தருக்கு. முதலும் அவர்தான், மையமும் அவர்தான், முடியும் அவர்தான். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, என் வாழ்க்கை, என் குடும்பம் ஒரு அர்த்தமுள்ள குடும்பம். திரும்ப சொல்லுறேன், ஏழ்மை வறுமை அது தற்காலிகமானது, அதை பெருசுப்படுத்தாதீங்க, இதை பெருசுப்படுத்துங்க, உங்களை கர்த்தர் பெரிய ஆளாக்கிடுவார். சொல்லுங்கள், ஏழ்மையும் வறுமையும் தற்காலிகமானது, இந்த வேதமும் தேவனுடைய வார்த்தை நிரந்தரமானது. ஐயா உங்களுக்கு தான் சொல்ல விரும்புகிறேன்,
ஏழ்மையை காரணம் காட்டி, எளிமையை காரணம் காட்டி, இல்லாமையை காரணம் காட்டி தேவ நோக்கத்தை விட்டுறாதீங்க. ஆமீன். இப்போ இவங்க எல்லாமே நான் காலமில் சொன்னேன், காலமே எந்த பாஸ்ட் எடுத்துங்க -0. அந்த -0 இருந்து தான் இன்னைக்கு அவங்க வந்துருக்கிறாங்க. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அது இவராக கூட இருக்கட்டும், இந்த நிலையில் அவர் இல்லை, எப்படியோ இருந்தார், கர்த்தர் எப்படி ஆக்கிட்டார். கரங்களை போய் சொல்லுங்க, தேவனே நீ தேடு மனிதன், சத்தமாக சொல்லுங்க நான் தான். அதில் அவர் சொல்கிறாரு அடுத்த ஒரு வார்த்தை, அந்த 30ஆம் வசனம் என்னங்க சொல்லுங்க, என்னை கொண்டு, என் குடும்பங்களை கொண்டு, என் வாழ்க்கையை கொண்டு தேசத்தை உருவாக்குகிற கர்த்தர். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, என்னை கொண்டு. ஒரு மனிதன், அவனை கொண்டு யாரை உருவாக்குறாரா? தேசங்களை. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சத்தமாக சொல்லுங்க, சொல்லுங்க தேசங்களை. என்னுடைய ஃபாதருடைய, உங்கள் ஊரில் பிறந்ததானே, இந்த மாவட்டத்தில் பிறந்தவர், அவருடைய பாடல் எனக்கு ஒரு அமெரிக்கரை தெரியும், ஒரு அமெரிக்கரை நிறைய பேர் தெரியும். நார்வே, அடிக்கடி நான் கொரியா போகிறேன், 17 முறை போயிருக்கிறேன். அந்த கொரியன் போதகர் இந்த பாட்டு மனப்பாடமாக பாடுறார். எஜமானனே, நான் போகும்போது சொல்லுவார், ஸ்டீஃபன் அவருக்கு அந்த பாட்டு தெரியாது, ஹம் பண்ணி சொல்லுவார், இந்த பாட்டை பாடு பிரசங்கத்துக்கு முன்னால். அவருக்கு புரியல அந்த பாட்டு, அவருக்கு புரியல. அன்பான தேவா, அன்பு கூறுவேன், இந்த பாட்டெல்லாம் மனப்பாடமாக பாடுறாங்க அவங்கெல்லாம், உலகெங்கும் பாடுறாங்க, தமிழில் பாடுறாங்க. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஒரு மனிதனை கொண்டு தேவன் எங்கெல்லாம் பயன்படுத்துகிறார். நீங்களும் மனுஷனை மாற முடியும். சொல்லுங்கள், தேவை. சத்தமாக பிள்ளைங்களை நான் சொல்லுவேன், ஏதோ படிச்சிங்க, ஸ்கூல் படிச்சிங்க, வேலைக்கு போனீங்க, யாரோ கல்யாணம் பண்ணிங்க, 2 பிள்ளைங்களை பெற்றீங்க, அதெல்லாம் வேண்டாம். அதாவது வாழும் வாழ்க்கை கொஞ்சமானாலும் வாழப்போகிற வாழ்க்கை அதிகமானது. அப்துல் கலாம் சொன்னாரே, நான் என்னுடைய பிறப்பு ஒரு 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 சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் என்னுடைய வாழ்க்கை ஒரு சரித்திரமாக மாற வேண்டும். சொல்லுங்கள், சரித்திரமாக மாற வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, பைபிளில் முற்று பெறாத ஒரு புஸ்தகம் அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புஸ்தகம். படித்து பாருங்கள். அப்போஸ்தலர் கடைசி அதிகாரம் கடைசி வசனம். அப்போஸ்தலர் கடைசி அதிகாரம் கடைசி வசனம். அப்போஸ்தலர் கடைசி அதிகாரம் கடைசி வசனம். அந்த வார்த்தையை கவனிங்க. தமிழ் புரிந்த இலக்கணம் புரிந்தவர்கள் எல்லா நிருபங்களையும் ஆமேன் இருக்கும், எல்லா நிருபங்களையும் ஆமேன் இருக்கும், ஆனால் இதில் மட்டும் ஆமேன் இருக்காது. ஏன் தெரியுமா? சொல்லுங்க, அது நிகழ்கால தொடர்நிலை. என்ன போட்டுருது? உபதேசித்து உபதேசித்து முடிஞ்சு போச்சா? முடிஞ்சிச்சான்னு கேட்டேன். சத்தமாக சொல்லுங்க, எல்லாம் சொல்லுங்க. அது என் கரத்தில், கை நீட்டி சொல்லுங்க, என் கரத்தில், என் மூலமாக. சொல்லுங்க, அது பேசுறது மட்டும் அல்ல, உங்களுக்கு என்ன கிருபை கொடுத்துருக்கிறத பயன்படுத்து. உங்கள் குடும்பத்தில் திரும்ப திரும்ப நான் சொல்ல விரும்புவது, தேவன் தேடும் ஒரு குடும்பம். எல்லாரும் இதை செய்ய முடியாது, எல்லாரும் இதை செய்ய முடியாது. ஹலோ, கடைசி சொற்றோட எல்லாரும் நோ, என்ன சொல்லுங்க, எல்லாரும் எல்லாம் செய்ய முடியாது, ஆனால் எல்லாரும் ஏதோ ஒன்று செய்ய முடியும். அந்த அம்மா வேறு ஏதோ பார்க்குறீங்க. சொல்லுங்க, எல்லாரும் எல்லாம் செய்ய முடியாது, ஆனால் எல்லாரும் ஏதோ ஒன்று செய்ய முடியும். ஜெபிக்க முடியும், ஆலோசனை கொடுக்க முடியும், ஒரு ஆத்மா உள்ளே கூட்டிகிட்டு வர முடியும், அந்த ஆத்மாவை தேற்ற முடியும், அந்த ஆத்மா உருவாக்க முடியும். இதை விட அது ரொம்ப பெருசு. இதை விட பெருசு. இந்த ஊழியத்தை விட ஒரு ஆத்மாவை நீங்கள் ஆதாயம் பண்ணுறீங்களே, அது ரொம்ப பெருசு. இல்லை, கரங்க சொல்லுங்கள், தேவன் தேடும் ஒரு குடும்பம். எப்படிப்பட்ட குடும்பமா? அந்த குடும்பத்தை வைத்து என்ன செய்கிறாராம், அதை பாருங்கள். எல்லாரும் அந்த வார்த்தையை படிங்களேன். அந்த வார்த்தையை தொடர்ந்து படிங்க. அதை தேசத்தை சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஆமேன். அப்படியானால் எல்லாம் கரங்களை உயர்த்தி, இந்த தேசத்தின் பாதுகாப்பு என் கரத்தில். பிரதமர் கரத்தில் அல்ல, ஆளுகிற கரத்தில் அல்ல, அரசியல்வாதியின் கரத்தில் அல்ல, என் கரத்தில். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா?
நான் ஒரு 3 காரியம் அதில் போட்டிருப்பாங்க, அந்த எஸ் போடுங்க தம்பி. எஸ், சின், சர்ச்சிங், சொல்யூஷன். அதை மட்டும் பேசி முடிக்கிறேன், டைம் ஆச்சு. சொல்லுங்க சொல்லுங்க. இந்த தேசத்தினுடைய நிவாரணம், ஆசீர்வாதம் என் குடும்பத்தில், சத்தமா, என்னில், என் குடும்பத்தில், என் சபையின் மூலமாய். திரும்ப சொல்றேன், சொல்லுங்க. இதுக்கு நிவாரணம் நான் தான். அடுத்தவங்களை குறை சொல்றது இல்லை. அவர் சரியில்லை, இவர் சரியில்லை. இவ பாருங்க, நிறைய ஊழியக்கார குறை சொல்றாங்களே, என்னைக்கா அந்த ஊழியக்காரங்க ஜோம் பண்ணியிருப்பாங்களா? நிறைய பேர் குறை சொல்கிறாங்களே ஊழியக்காரை பற்றி, இந்த ஃபேஸ்புக்கில், இந்த யூடியூப்லாம் குறை சொல்கிறாங்க. இந்த குறை சொல்கிறவங்க என்னைக்கா ஒரு நாளுக்கா ஜோம் பண்ணியிருப்பாங்களா? சொல்லுங்கள். உங்களால் பிரசங்கம் பண்ண முடியாது, உங்களால் டிவியில் பேச முடியாது, ஆனால் ஒன்று செய்யலாம், அப்படிப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கலாம். சொல்லுங்கள், அந்த வார்த்தை சொல்லுங்கள். தேடினேன், ஒருவனையும் காணேன். இப்போ நான் சொல்யூஷனை சொல்ல போகிறேன். சொல்யூஷன் நம்பர் ஒன் மத்தேயு 4:19. மத்தேயு 4:19. சூப்பர், ஆமேன். கவனிங்க, இங்கே தகுதி சொன்னாரா? ஹலோ பிள்ளைகளே, நீங்கள் பைபிள் ஸ்கூல் படிக்கணும், நீங்கள் ஆங்கிலம் படிக்கணும், நீங்கள் பட்டணத்தில் படிக்கணும், நீங்கள் இப்படிலாம் இங்கிலீஷ் தெரியணும், ஒன்றுமே சொல்லலை. என்ன சொன்னார்? ஆங்கிலத்தில் ஃபாலோ மீ ஐ வில் மேக் யூ. சொல்லுங்க, என் பின்னாலவா, சத்தமா உன்னையும் என்னை போல மாற்றுவேன். அந்த 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 வசனம் சேர்த்து படிக்கணும். ஒருவனை தேடினேன், ஒருவனையும். இங்கே சொல்கிறாரு, என் பின்னாலவா. கவனிங்க, ஒரு 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 வேலைன்னா அதுக்கு சில தகுதிகள் போடுறாங்கல்ல. டாக்டர், எம்பிபிஎஸ் படிக்கணும், எம்எஸ் பண்ணியிருக்கணும். புரியுதா உங்களுக்கு? ஒரு கலெக்டர், ஐஏஎஸ் படிக்கணும், ஐபிஎஸ் படிக்கணும், இந்தியன் சிவில் சர்வீஸ் படிக்கணும், ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் சிஏ படிக்கணும், ஒரு வக்கீல் பிஎல் படிக்கணும். அவர் சொல்கிறாரு, உன்னை நான் பயன்படுத்துவதற்கு தகுதியே தேவையில்லை, நீயே தகுதி தான். கரங்களை உயர்த்தி, என் பின்னாலவா, சத்தமா என் பின்னாலவா. இந்த 3 பேரை விட பெரிய ஆளாக்கிடுவேன். ஆமீன் சொல்லுங்க. எந்த 3 பேரை விட? ஆசாரியரை விட, தீர்க்கதரிசியை விட, பிரபுக்களை விட, நீ நினைக்காத அளவுக்கு ஒன்று பெருபிளாக்கிடுவேன். சொல்லுங்க, ஒரே ஒரு வார்த்தை தான். என்னது? சத்தமா. உங்களுக்கு தெரியுமா? ஒரு பின்னால் போனான். யாரெல்லாம் பின்னால் போனாங்களோ அவங்களெல்லாம் அப்போஸ்தலராக மாற்றிட்டார். மீன் பிடிக்கிற வலையை விட்டான், அப்போஸ்தலராய் மாறினான். எனக்கு கவனிங்க எல்லாரும். அதாவது பணம் எண்ணுகிற மத்தேயு இஸ் அ டாக்ஸ் கலெக்டர். பின்னால் போனார், அவனை சீஷனாக்கினார். என்னெல்லாம் கவனிக்கணும். சீஷனாக்கினார். பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் அவனை ஒரு பாலமாக்கினார். என்னங்க? பழைய ஏற்பாட்டுக்கும். இரண்டாவது கவனிங்க, யாரும் சொல்லாத, அதாவது தலைமுறை பேரை சொல்றார். அவர் சரித்திர சாதனையாக மாற்றினார். ஹிஸ்டாரியன். ஆதாமிலிருந்து இயேசு கிறிஸ்து வரை அவர் சொல்றார். படிக்கிறீங்களா? மத்தேயு 2ஆம் அதிகாரம். மத்தேயு 2. அந்த இல்லைங்க, தலைமுறை சொல்லுங்க, தலைமுறை படிங்களேன். கடைசி எங்க முடிக்கிறார்? கடைசியாக கொண்டு போய் இவ்விதமாய் உண்டான ஒரு தலைமுறை 14 குடும்பங்களாம். ஆபிரகாம் தொடங்கி போதும். என்னங்க? ஒரு தலைமுறை வந்து 14. என்ன பாருங்க, எத்தனை தலைமுறை சொல்றாரு? கொஞ்சம் எல்லாம் கவனிங்க. ஆதாமிலிருந்து இயேசு கிறிஸ்து வரையும் சொல்றாரு. கரங்களை தட்டி. புரியல, நிறைய பேர் புரியல. பிள்ளைகளே பாருங்க, நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களை சாதனையாளராய் மாற்றுவார், ஹிஸ்டாரியனாக மாற்றுவார். சரித்திர ஒரு நல்ல ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன் ஐயா. காசு வாங்குறவருக்கும் சரித்திரத்துக்கு என்ன சம்பந்தம்? காசு வாங்குறார் அவர் தொழில் என்னது? காசு வாங்குற தொழில். ஆனால் இப்போ எதை சொல்கிறார் அவர்?
பிரசங்கமும் பார்க்கறதில்ல, இதையும் பார்க்கறதில்ல. இல்லை, காசு வாங்குறதுக்கு சரித்திரம் தெரியுமான்னு கேட்குறேன். உங்களுக்கு தெரியாத ஒன்றை உங்களை கொண்டு பயன் செய்வார். நான் சொல்ல விஷயம் புரிஞ்சுதா? ஒரு காசு கலெக்ட் பண்ணுற ஒரு பில் கலெக்டர், அவர் ஒரு பில் கலெக்டர் எதை எழுதுறாரு? ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? உங்களை கொண்டு கர்த்தர் சரித்திரங்கள் எழுதுவார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஒன்றும் இல்லை, அந்த அவைலபிலிட்டி. சொல்லுங்கள், வா எல்லாம் சொல்லுங்கள், என்னை பின்பற்றி வா. நான் சொல்ல போகிற வருஷம் மூணாவது குறிப்பு தம்பி, இந்த 3rd இயர்ஸ் போடுங்களேன். சொல்லுங்கள் எல்லாரும். தேசம் பாதுகாக்கப்பட, தேசம் அழிக்காமல் இருக்க, வருங்கால சந்ததி பேசப்பட தேவன் என் குடும்பத்தை பயன்படுத்த விரும்புகிறார். ஆமேன். கவனிங்க, அவனை படின்னு சொல்கிறீங்களே டெய்லி, எனக்கு ஒரு நாள் பைபிள் படின்னு சொல்கிறீங்களா? பைபிள் படித்ததான் சாப்பாடு, பைபிள் படித்ததான் உனக்கு செய்வேன், படின்றீங்க. என்ன பிரயோஜனம்? முதல்ல கர்த்தரை கற்றுக் கொடுங்க, அப்புறம் படிப்பு கற்றுக் கொடுங்க. இப்போ படித்தேன். இப்போ மத்தேயு வான்னு சொன்னார், எனக்கு கவனிங்கள். சீஷன் ஆக்கினார், சரித்திரத்தினுடைய ஆக்கியோனாய் மாற்றினார், பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் பாலமாக்கினார். எல்லாவற்றுக்கும் மேலாக அப்போஸ்தல அந்த லிஸ்ட்டில் நம்பர் 1 ஆகிட்டார். புதிய ஏற்பாட்டில் யார் நம்பர் 1? சத்தமாக சொல்லுங்கள். புதிய ஏற்பாடு நம்பர் 1 யாருங்க? சத்தமாக யார் இவர்? இவர் யாருங்க? பணத்தோடு விளையாடுறவர். இன்னைக்கு கர்த்தர் அந்த மத்தேயு ஃபர்ஸ்ட்லேயே யார் பேர் வந்துச்சு? சொல்லுங்கள். என் குடும்பத்தின் பேர் ஃபர்ஸ்ட்டில் இருக்கும். சத்தமாக சொல்லுங்கள். எங்கள் சபையில் எங்கள் பேர் ஃபர்ஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் ஃபர்ஸ்ட்டாக வருவோம். ஆமீன் சொல்ல மாட்டிங்களா? ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். என் ஆராதனை முதல் பாட்டுக்கு நான் சபைக்கு போகிறேன்னு சொல்கிறவங்க மட்டும் கை தூங்குங்க. முதல் பாட்டுக்கு நான் சபைக்கு போயிடுவேன் பாஸ்டர். முதல் பாட்டுக்கே போயிடுவேன். மொத்தம் கலெக்டரா? அநியாயமாக இல்லை. ஆத்மா சொல்லும் உள்ளே வரீங்களே, உங்களால் மனசாட்சிக்குதா? ஆத்மா சொல்லும்போது உள்ளே வரீங்க. கவனிங்க, ஆராதனைக்கு கால தாமதமாய் வருவது ஆண்டவரை அவமானப்படுத்துவது. என்ன சொல்லுங்க? ஆலயத்திற்கு ஆராதனைக்கு கால தாமதமாய் வருவது ஆண்டவரை அவமானப்படுத்துது. எவ்வளோ அவமானப்படுத்துவீங்களே? 5ஆம் பாட்டு, சங்கீதம், பிரசங்கம், என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி. அடுத்த வார்த்தையிலிருந்து சொல்லுங்கள், ஆராதனை கனம் பண்ணுவேன். சத்தமாக சொல்லுங்கள், ஆண்டவரை கனம் பண்ணுவேன், கர்த்தருடைய வீட்டை கனம் பண்ணுவேன், கர்த்தருடைய வார்த்தையை கனம் பண்ணுவேன். புரியுதா உங்களுக்கு? சின்ன கேள்வி, உங்களுக்கு பயப்படாதீங்க. இந்த லேவியராம் 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படித்து பாருங்களேன். லேவியராம் 10:2. லேவியராகமம் 10:2. ஹலோ, எப்படிங்க? அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதுக்கு முன்னாலே முந்தின வசனம் அதுக்கு முந்தின வசனம். சூப்பர். எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க. அக்கினி புறப்பட்டு என்ன பாருங்க எல்லாரும், எல்லாவற்றையும் சத்தமாக சொல்லுங்க, எல்லாவற்றையும், பிரச்சனைகளை, போராட்டங்களை, பாடுகளை, வியாதிகளை பட்சித்தது. கரங்களை தட்டி. நீங்கள் ஆலயத்தில் பாருங்கள், நேரத்தோடு வந்தீங்கன்னா உங்கள் பிரச்சனை இல்லாமல் போகும், உங்கள் வியாதி இல்லாமல் போகும், உங்கள் வறுமை இல்லாமல் போகும், உங்களுடைய பாடுகள் இல்லாமல் போகும், குழப்பங்கள் இல்லாமல் போகும். சொல்லுங்கள், எல்லாவற்றையும் சத்தமாக சொல்லுங்கள், எரித்து விட்டது. சத்தமாக. பிரச்சனை, பாடுகள், வியாதி, பில்லிசூனியம், மந்திரம், உங்கள் டயபெட்டிஸ். என்ன பண்ணி பார்க்குறீங்க? நேரத்தோடு வரணும். நேரத்தோடு வராமல் இருந்தீங்கன்னா ஆசீர்வாதம் இல்லை. திரும்ப சொல்ல விரும்புகிறேன். அதில் ஒரு வசனம் போட்டுருது,
பாருங்க, ஜனங்கள் எல்லாரும் கண்டபோது ஆரவாரித்து, அந்த காட்சி கொஞ்சம் கண்ணால் கொஞ்சம் அப்படி அனலைஸ் பண்ணி பாருங்களேன், இவ்வளோ மகிமையாக இருக்கும் இல்லை தம்பி? புரியுதா? அந்த பாட்டு, அந்த மகிமை, அந்த ஆர்ப்பரிப்பு, அந்த ஆரவாரம் எல்லாம் அப்படி இருந்திருக்கும், ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஒரு மரணம். நான் சொல்ல அந்த கருத்து தெரியுமா? தேவனுடைய ஆசீர்வாதத்தை தக்க வைத்து கொள்ளாவிட்டால் இதான் நடக்கும். எல்லாம் கை நீட்டி சொல்லுங்க, தேவன் தந்த ஆசீர்வாதங்களை சரியாய் பயன்படுத்தாவிட்டால், பாதுகாக்காவிட்டால், அடுத்த வசனம் 3 என்னது? ஹலோ, என்ன பாருங்க எல்லாரும், ஆரோனை பார்த்தாவது ஆண்டவர் கொஞ்சம் விட்டுருக்கலாம் இல்லை? புரியுதா புரியலைங்களா? ஆரோனை பார்த்தாவது, உங்களுக்கு தெரியுமா? என்ன பாருங்க எல்லாரும், ஆரோனின் அப்பாவும் ஒரு ஆசாரியர், ஆரோனின் அம்மாவும் ஒரு ஆசாரியர். அந்த குடும்பமே எப்படிப்பட்ட குடும்பம்? லேவி குடும்பம். தாத்தாவும் பாஸ்டரு, அந்த அம்மாவுடைய அப்பாவும் பாஸ்டரு, அப்பாவுடைய அப்பாவும் பாஸ்டரு. இதை நான் சொல்லி விளங்குது? விளங்குதா விளங்கலையா? அப்பாவும் பாஸ்டரு, அம்மாவும் பாஸ்டரு, அப்பாவுடைய அப்பாவும் அம்மாவுடைய அப்பாவும். பிள்ளைகளை சரியாக வளர்க்கலைன்னா கவனிங்க எல்லாரும். நான் சொல்லுங்க கருத்து தெரியுமா? தேவன் சொல்லாத, தேவன் விரும்பாத ஒன்று செஞ்சீங்கன்னா வாழ்க்கை அர்த்தமற்றதாக போயிடும். எல்லாரும் வசனத்தை சொல்லலாமா? சொல்லுங்கள். தேடினேன், அந்த வசனத்தை எல்லாம் படிங்க. தேடினேன் ஒருவனையும், சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? தேவன் தேடினாள் நான் தான். எல்லாம் சொல்லுங்கள், தேவன் தேடினாள் நான் தான். சத்தமா? வயசு முக்கியம் இல்லைம்மா, அறிவு முக்கியம் இல்லை, படிப்பு முக்கியம் இல்லை, அழகு முக்கியம் இல்லை, அந்தஸ்து முக்கியம் இல்லை, உங்கள் தனிப்பட்ட அர்ப்பணம் தான் முக்கியம். சொல்லுங்கள், என் குடும்பம், நானும், என் வீட்டாரும், சொல்லுங்கள், தேசத்தை பாதுகாப்போம், தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துவோம். ஆமேன் சொல்கிறீங்களா? ஆமேன் சொல்கிறீங்களா? தேவன் சொல்கிறார், ஒரு மனிதனை தேடினேன் ஒருவனையும். 2 வாசல் முடிக்கிறேன். சொல்லுங்கள், என்னை பின்பற்றி வா, வீடு தருவேன், காரு தருவேன், பங்களா தருவேன் இல்லை, உன்னை கொண்டு மகத்தான, மகிமையான, மேன்மையான காரியங்களை செய்து முடிப்பேன். கரங்களை தட்டி ஆமேன்னு சொல்லுவீங்களா? திரும்ப சொல்கிறேன், நோ டிஸ்கிரிப்ஷன். அங்கே எந்த விதமான அவர் சொல்லலை, இதை பண்ணா, இதை பண்ணா, இதை செஞ்சா, இதை செஞ்சா இல்லை. ஜாதி, இனம், மத, மொழி, கலாச்சாரம், கிராமம், பட்டன், நெவர். ஃபாலோ மீ. சொல்லுங்க, ஃபாலோ மீ. சொல்லுங்க, ஃபாலோ மீ. ஆளை பார்த்து அவர் தெரியாதா? ஹலோ, இவனை கொண்டு என்ன செய்ய முடியும்? மீனவனை கொண்டு என்ன செய்ய முடியும்? மீன் பிடிக்க படிப்பறியாத பேதர் என்ன செய்ய முடியும்? நான் சொல்லுற விஷயம் கவனிங்க, எல்லாம் சொல்லுங்க. நான் ஆயத்தமானால் தேவன் ஆயத்தம். இன்னொரு சொல்லுங்க, சொல்லுங்க. என் குடும்பம் ஆயத்தமானால் தேவன் பயன்படுத்த ஆயத்தம். திரும்ப சொல்றேன், என்ன பாருங்க, தேவன் திறமை உள்ளவர்களை தெரிந்து கொள்ளவில்லை, தெரிந்து கொண்டவருக்கு திறமைகளை கொடுக்கிறார். எல்லாம் சொல்லுங்க எல்லாரும். தேவன் திறமை உள்ளவர்களை தெரிந்து கொள்ளவில்லை, தெரிந்து கொண்டவருக்கு. இப்போ நமக்கெல்லாம் என்ன திறமை இருக்குது? நீங்கள் பேசுறியா? டிகிரி ஹோல்டரா? புரியுது உங்களுக்கு? தேவன் திறமை உள்ள தெரிந்து கொள்ளவில்லை, தெரிந்து கொண்டவர்களுக்கு சொல்ல ஒரே ஒரு வார்த்தை, என் பின்னால வா, உன்னை யாரமாக்குவேன்? சிஷ்யனாக்குவேன். உன்னை வேதம் எழுதுகிற வேதாம ஆசிரியர் ஆற்றுவேன். எல்லாம் எழுதுனாங்க, ஆனால் யாருமே தலைமுறை எழுதலை, யாருமே சரித்திரத்தில் எழுதலை, சம்பவங்கள் எழுதினாங்க. உங்களை சரித்திரத்தின் நாயகனாய் கர்த்தர் மாற்றுவார். நம்புறீங்களா? எங்கேயோ வாழ்ந்த மக்களை பேசுகிறோமே, ஒரு ஃபாதரை பேசுகிறோம், ஒரு டிஜிஎஸை பேசுகிறோம், யார் யாரோ பேசுகிறோம், உங்களையும் பேசும் பொருளாய் கர்த்தர் மாற்றுவார். சொல்லுங்கள், நான் பேசப்படுவேன், நிரூபிக்கப்படுவேன், தேவனால் கனம் பண்ணப்படுவேன். In English, I prove, I'll pronounce, I'll productive. தமிழில் சொல்கிறேன், சொல்லுங்கள், pronounce. என்னை பற்றி பேச, நான் சொல்லுங்கள், பேசும் பொருளாய் மாறுவேன். என்னை கர்த்தர் நிரூபிப்பார், என்னையே கர்த்தர் பயன்படுத்துவார்.
சொல்லுங்க, ப்ரூவ்ட், ப்ரொனவுன்ஸ்ட், ப்ரொடக்டிவ். என்னையே இதே பரமக்குடியில் கர்த்தர் என்னை பயன்படுத்துவார், தேசங்களை பயன்படுத்துவார். எங்கே ஆரம்பிக்குது? அப்புறம் என் வீடு, அப்புறம் என் சபை, அப்புறம் அப்போது எதை கனம் பண்ணுங்க? வீட்டை கனம் பண்ணுங்க, சபையை கனம் பண்ணுங்க. சபையின் மூலமாகத்தான் உங்களை கர்த்தர் பயன்படுத்துவார். நிறைய பேருக்கு பிரச்சனை தான், நிறைய இந்த சுவிசேஷ சபை கனம் பண்ணுறதில்லை. கொஞ்ச நாள் பயன்படுத்தப்படுவாங்க, அப்புறம் போயிடுவாங்க. ஆனால் தேவனால் அது அவங்க சபையை கனம் பண்ணுறவன் என்னன்னைக்கும் பயன்படுத்தப்படுவான். ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். சொல்யூஷன். சொல்லுங்கள், நிவாரணம். நீதிமொழியின் புஸ்தகம். இது புரியாது, நான் புரிய வைக்கிறேன். புரியாது, ரைட், கவனிங்க எல்லாரும். நீதிமொழியின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம். கொஞ்சம் புரியாது தமிழில், அது 25ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். தமிழில் புரியாது, ஆங்கிலத்தில் சொல்லுகிறேன். வசனம் போடுங்களேன். 25:19. ஆபத்து காலத்தில், இது தமிழில் சரியாயிடும், ஆங்கிலம் வசிக்கிறேன், கேளுங்க. இங்கிலீஷ் பைபிளில் அன்ஃபெய்த்ஃபுல் மேன், தமிழில் துரோகின்னு போட்டிருக்குது, ஆங்கிலத்தில் அன்ஃபெய்த்ஃபுல் மேன். இந்த உண்மை இல்லாத மனிதர்கள் தேவன் சொல்றாரு, அவங்க யாரா? இல்ல உடைந்த, என்ன பல்லுன்னு கேட்டேன். என்ன பல்லு? என்ன செய்யாது அது சாப்பாட்டை? கவனிங்க, யார் அது? தேவன் சொல்றாரு. இப்போ சொன்ன பார்த்தீங்களா? யாரு? அவர் சொல்றாரு, அவங்கள விட்டுடுங்க. உங்களுக்கு என்னங்க சொல்றாரு? இங்கிலீஷ் பைபிள் அன்ஃபெய்த்ஃபுல் மேன், ஆங்கில பைபிள் சொல்றீங்களா? அன்ஃபெய்த்ஃபுல் மேன், உண்மை இல்லாத ஒரு மனுஷன். எப்படியா? ரெண்டாவது, தமிழில் புரியல. மொழி புரண்ட கால்னா இந்த மூட்டே இல்லையா அவருக்கு? மூட்டே ஆங்கிலத்தை படிக்கிறேன், கேளுங்க. ஆங்கிலத்தில் கவனிங்க. எ broken tooth and foot out of joint. ஜாயிண்டே இல்லையா? ஜாயிண்ட் என்ன ஆகிடும்? ஜாயிண்ட் இல்லைன்னு என்ன ஆகிடும்? ஆமாம். இது என்னதுமா? இது என்னது? இது என்னது? என்ன ஆடும்? அந்த ஆள் இருந்து இன்னும் இல்லாவிட்டா என்ன? இதுவும் இங்கேயும் ஜாயிண்ட் இல்லை, இங்கேயும் ஜாயிண்ட் இல்லை, எதுலேயுமே. தேவன் சொல்கிறாரு, பி ஃபெய்த்ஃபுல் டு மீ. எல்லாம் சொல்லுங்கள், தேவனே. அவர் எதிர்பார்க்கலாம் ஒன்றே ஒன்று தான். தமிழில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் கேட்கலாம், இதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? தேவன் சொல்கிறார், உன்னை நம்பினேன், வாழ்வு தந்தேன், உன்னை ஊழியக்காரனாக்கினேன், உனக்கு ஒரு குடும்பம் தந்தேன், உனக்கு ஒரு மனைவி தந்தேன், உனக்கு ஒரு பிள்ளை தந்தேன். நீ யாராக இருக்கிற? தேங்க்யூ தம்பி, தேங்க்யூ. அன்ஃபெய்த்ஃபுல் மேன். சொல்லுங்கள், தேவனே, உண்மை இல்லாத குடும்பங்களாய் அல்ல, நானும் என் பிள்ளைகளும் எப்படி இருப்போம்? கவனிங்க, எப்படி தான்? broken teeth, a foot out of joint. கை கால் எப்படி தான்? எப்படி இருக்கும் அந்த ஆளை பார்த்தீங்கன்னா? எல்லாம் எழுந்து சொல்லுங்கள், தேவனே. சொல்லுங்கள், என்னை நம்பி இருக்கிறீங்க, என்னை நம்பி இருக்கிறீங்க. யாரை நம்பினார்? ரெண்டாவது, மூணாவது, உங்களெல்லாம் நம்பினார். நீங்கள் சொல்லுங்கள், என்னை நம்புங்க ஆண்டவரே, என்னை நம்புங்க, என்னை நம்புங்க. ஐ வில் பி ஃபெய்த்ஃபுல். உண்மையாக இருப்பேன், சபைக்கு உண்மையாக இருப்பேன், உங்கள் ஊழியத்துக்கு உண்மையாக இருப்பேன், நீ கொடுத்த எல்லா கிருபைகளில் உண்மையாக இருப்பேன், பணத்தில் உண்மையாக இருப்பேன், என் நேரத்தில் உண்மையாக இருப்பேன், என் புருஷனுக்கு உண்மையாக இருப்பேன், என் மனைவிக்கு உண்மையாக இருப்பேன், பெத்த பிள்ளைகளுக்கு உண்மையாக இருப்பேன், எங்கள் அம்மா அப்பாவுக்கு உண்மையாக இருப்பேன். சொல்லுங்கள், எங்கள் அம்மா அப்பாவுக்கு உண்மையாக இருப்பேன். சின்ன கேள்வி கேட்குறேன்,
உங்கள் மொபைல் ஃபோனை உங்கள் அம்மா அப்பா பார்க்கலாமா? உங்கள் மொபைல் ஃபோனை வீட்டுக்காரர் பார்க்கலாமா? உங்கள் மொபைல் ஃபோனை வீட்டுக்காரர் பார்க்கலாமான்னு கேட்டேன். ஐயா, உங்கள் மொபைல் ஃபோனை மனைவி பார்க்கலாமா? ஓடி வந்து பிடுங்குறீங்க. ஃபோனுக்கு ஒரு லாக்கு, ஃபேஸ்புக்கு ஒரு லாக்கு, வாட்ஸ்அப்புக்கு ஒரு லாக்கு, யூடியூபுக்கு ஒரு லாக்கு, உன் வாழ்க்கையே லாக்கு. நீ யாரு இல்லை சொல்லுங்க, இதை இங்கிலீஷில் சொல்லுங்க, கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க. புரோக்கன் டீத் நான் தமிழில் கொஞ்சம் விளக்கமாக சொல்லு, நீங்களே கொஞ்சம் கற்பனை பண்ணி சொல்லுங்கள். என்ன வாய்? அது எனக்கு தெரியாதா? என்ன வாயின்னு கேட்டேன். ரொம்ப 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 ஸ்டைலாக சொல்கிறீங்களே. என்ன வாய்? நல்ல வாய்னா ஆயிடுச்சு. இப்போ நல்ல கை கால், தொடர்பே இல்லை, அவுட் ஆஃப். தமிழ் என்ன போட்டு? தமிழில் மொழி புரண்ட, கஷ்டமாக இல்லை, புரியுறது இல்லை. மொழி புரண்ட கால் தெரியுமா உங்களுக்கு? அப்படி அர்த்தம். இப்போ இதை முன்னால் படிச்சிருக்கீங்களா? முன்னால் படிச்சிருக்கீங்களா? மொழின்னா இதை நினச்சிக்கிறோம். இல்லை, மொழி இல்லை, அந்த மொழி இல்லை, இதுதான் ஜாயிண்ட். எல்லோரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள், ஆண்டவரே, நீ தந்த வாழ்க்கை, நீ தந்த குடும்பம், நீ தந்த பிள்ளைகள் உமக்கு தான் பிள்ளைகள். என் நேரம் உமக்கு. சத்தமாக சொல்லுங்கள். என் வீடு உமக்கு, என் பணம் உமக்கு, என் சரீரம் உமக்கு, எங்கள் பிள்ளைகள் உமக்கு. ஒன்று சொல்லி முடிக்கிறேன். கர்த்தருக்கு பயன்படாத நீங்கள் கடைசி காலத்தில் கட்டின புருஷனுக்கு பயன்பட மாட்டீங்க. சொல்லுங்க எல்லாரும். கர்த்தருக்கு பயன்படாத நான் ஏமா நான் இப்போ பேசி முடிச்சுட்டு நீ இப்போ பார்க்குறத புரிஞ்சுதா? மொழி புரண்ட கால்னா என்ன புரியும்? தமிழ் ஆசிரியருக்கே புரியுமா புரியுதான்னு தெரில. என்ன பிரதர்? தமிழ் புலவருக்கே புரியுமான்னு தெரில. அது ஜாயிண்ட் அவுட் ஆஃப், போன்ஸ் அவுட் ஆஃப் ஜாயிண்ட். சரி, எல்லாம் சொல்லுங்கள் ஆண்டரை பார்த்து, என் நேரம் உமக்கு, என் சரீரம் உமக்கு, என் பிள்ளைகள் உமக்கு, என்னுடைய திறமைகள் உமக்கு, என் தாளந்துகள் உமக்கு. ஏசாயா சொன்னான், நானும் என் பிள்ளைகளும் இஸ்ரவேலில் அடையாளங்களாக இருக்கிறோம். எழுந்து சொல்லுங்கள், நானும் என் பிள்ளைகளும் இந்த பட்டணத்தில், இந்த தேசத்தில், இந்த கிராமத்தில் அடையாளங்களாக இருப்போம். அந்த 3S போடுறீங்களா தம்பி? 3S போடுறீங்களா? 3S. நம்பர் 1, எழுந்திருந்து சொல்லுங்கள், தேசத்தின் பாவத்திற்கு பரிகாரம் நான் தான். ஆமேன். தேவன் தேடுறாரு. யாருன்னு கேட்டேன். ஒரு மனிதன். என்னங்க? ஒரு மனுஷி. அது யார் வேணா இருக்கலாம். மத்தேயை பார்த்து, என் பின்னாலே வா. கவனிங்க, என்ன ஒரு நிமிஷம் கேளுங்களேன். என்ன பண்ண போகிறேன்னு சொன்னாரா? என்ன செய்ய போகிறேன்னு சொன்னாரான்னு கேட்டேன். பாருங்க, உதாரணம் சொல்கிறேன். இப்போ உங்கள் வீட்டுக்காரர் உங்களை கூப்பிட்றாரு. கவனிக்கிறீங்களா? வா. முதல்ல என்ன கேட்பீங்க? இந்த பாஸ்டர் என்ன கேட்பாங்க? அன்பு மனைவி என்ன கேட்பாங்க? எங்க? அடுத்த கேள்வி, எதுக்கு கேட்பீங்க? கேட்க மாட்டீங்களா? நீங்கள் அவ்வளோ பேர் வாசிக்கியா? வாசிக்கினா யாரும் கேட்குறீங்களா? பக்கத்து வீட்டுக்காரமா கூப்பிட்ட என்ன சொல்லுவீங்க? இப்போது புரியுதுங்களா? இப்போது உங்கள் ஐயா கூப்பிட்றல, நீங்கள் தான் ஐயா கூப்பிட்றீங்க. அவர் பதில் என்ன கேட்பார்? உங்கள் அம்மா வீட்டுக்கா? அவருக்கு அதான் மனசில் ரெக்கார்ட் ஆகிடுச்சு. எதுக்கு? எங்கன்னு கேட்கல, எதுக்குன்னு கேட்கல, ஏன் கேட்கல, நேராக போனார். சரித்திரத்தின் சாதனையாளராக மாறிட்டார். He became a historian. He became a disciple. He became an apostle. இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டார் அவனை. சொல்லுங்கள், அப்போஸ்தலனாக கொண்டு மாற்றினார். சொல்லுங்கள், சொல்யூஷன் எங்கே தான்? எல்லாம் சொல்லுங்கள், தேவனே இதோ சத்தமாக
நானும் என் பிள்ளைகளும் இங்கே இருக்கிறோம், பயன்படுத்தும். எல்லாரும் அந்த பாட்டில் பாடலாமா? பயன்படுத்தும் விருப்பம் போல, பயன்படும் சித்தம் போல உம் கரத்தில் ஒரு புல்லாங்குழல் ஒவ்வொரு நாள் இசைத்திருவேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை கூட பயன்படுத்துங்க, ஆண்டவரே என்னையும் பயன்படுத்துங்க. உம் கரத்தில் நான் என்னவா இருக்க விரும்புகிறீங்களோ அப்படியே நான் இருக்கிறேன் ஆண்டவரே. என் பிள்ளைகளை பயன்படுத்துங்க, என் வீட்டை பயன்படுத்துங்க, எனக்கு கொடுத்த தாளங்களை பயன்படுத்துங்க. எல்லாம் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா.